ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அழகரையும் மீனாட்சியும் வீக்கெண்டில் மாற்றுவாங்க இல்லையா, அப்படி மாற்றுறதுக்காக தான் வந்திருக்காங்க. நம்ம ஐஸ்வர்யா அழகரை தூக்கிட்டு போய் இப்போ தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம அழகர் போகாமல் அழுதுகிட்டே நம்ம ஐஸ்வர்யாவை அம்மானு கூப்பிட்றாரு. இதை கேட்ட உடனே தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. தன்னை அம்மானு கூப்பிடாம வேற யாரோ அம்மானு கூப்பிட்றானே அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, குழந்தைங்களை மாத்திக்கிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே அழகர்கிட்ட, இங்க பாருடா, என்ன அம்மானு கூப்பிடாம வேற யாரையும் அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேடா, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அழகர் அழுதுகிட்டே இருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஐஸ்வர்யாவோட போட்டோவை எடுத்து அழகர்கிட்ட காட்டி, இது யாருடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அம்மானு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கான். இதை பார்த்த உடனே ஐஸ்வர்யாவை தன்னோட அம்மாவா அழகர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம தமிழ்ச்செல்வியால தாங்கவே முடியல. அவ்வளோ கஷ்டத்துல அழுதுகிட்டே இருக்காங்க. இப்பவே ஐஸ்வர்யாவை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க ஐஸ்வர்யா, நீங்க குழந்தைங்க கிட்ட இவ்வளோ அட்டாச்சா இருக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நான் அதை உங்ககிட்ட குத்தமாவே சொல்ல மாட்டேன். ஆனா எந்த ஒரு தாய்க்கும் இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துடவே கூடாது. என்னை விட்டுட்டு உங்களை அம்மானு சொன்னதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும் இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யாவுக்கு அப்படியே குற்ற உணர்ச்சியில அப்படியே நொந்துகிட்டு இருக்காங்க. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நம்ம தானே. தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கையை பறிச்சு தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, இது மிகப்பெரிய தப்பு. மாமாவும் மீனாட்சியும் அழகரையும் பிரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அழகரு தன்னை அம்மானு சொன்னதை ஏத்துக்க முடியாம இப்படி அழுதுகிட்டு இருக்காங்களே. இப்போ நம்ம எல்லா உண்மையுமே சொல்லிடலாம். இனிமேலும் எந்த ஒரு உண்மையுமே நம்ம மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, என்னை மன்னிச்சிருங்க தமிழ்ச்செல்வி, நீங்க இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நானு, ஈஸ்வர்யாத்தை, அதுக்கப்புறம் சித்ரா, நாங்கள் 3 பேரும் தான் நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டுக்கிறதுக்கு காரணமே அப்படின்னு சொல்லவும், என்ன ஐஸ்வர்யா சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள் தமிழ்ச்செல்வி, நீங்கள் சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனால தானே அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் கோவப்பட்டு உங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. நீங்களும் சுயமரியாதை தான் முக்கியம்னு அந்த வீட்டை விட்டு வந்துட்டீங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீங்கள் இந்த தப்பை பண்ணலைன்னு எல்லாருக்கிட்டையும் எவ்வளவோ சொல்லி பார்த்தீங்க. ஆனால் யாருமே உங்களை நம்பலை. அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். உங்களுக்கு நான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டேனே, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில் கேட்கவும், இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, உங்கள் ஃபோனில் இருந்து உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி மிமிக்ரி பண்ணி உங்கள் வாய்ஸில் பேசினது நான் தான். நான் பேசினதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்துச்சு. என்னை மன்னிச்சிருங்க. சேது மாமாவை எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அவரை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு அசிங்கமான ஒரு துரோகத்தை உங்களுக்கு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருங்க ஐஸ்வர்யா, நீங்க பொய் ஒன்றும் சொல்லலையே, உண்மையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க என்னோட உசுரை காப்பாத்திருக்கீங்க. சேது மாமா என் மேல இப்பதான் உண்மையான அன்பை காட்டியிருக்காரு. அவரு உண்மையான அன்புக்கு நான் தகுதியானவ கிடையவே கிடையாது. இப்பதான் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்கிட்ட பாசமா நடந்துகிட்டு இருக்காரு. அவர் என்கிட்ட பாசமா நடந்துக்கும் போது எனக்கு அவ்வளோ குற்ற உணர்ச்சியா இருக்கு. இவ்வளோ தப்பு பண்ணி இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சி நான் நரகத்தில் இருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட இப்போ எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன். இனிமேலும் நான் யாருக்கிட்டையும் உண்மையை மறைக்க போகிறதில்ல. எல்லா உண்மையும் சேது மாமாக்கிட்டையும் ராஜாங்க அங்கிள்கிட்டையும் நான் எல்லா உண்மையும் சொல்ல தான் போகிறேன். தமிழ்ச்செல்வி, நீங்கள் இனிமேல் வருத்தப்படாதீங்க. நீங்களும் குழந்தைங்களும் சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்கணும். நான் தப்பு பண்ணதுக்கு பிராயச்சித்தமாக உங்கள் 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கணும் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே, இங்கே பாருங்க, என்னோட வாழ்க்கையில் எதுக்காக இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணீங்க? நான் அவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது கூட எனக்கு பெரிய கஷ்டமாக தெரியல. என்னோட குழந்தைங்க 2 பேரும் என் கூட இல்லாதது ஒவ்வொரு நாளும் நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு எப்படி உங்களால் இப்படியெல்லாம் என்கிட்ட பேச முடியுது? நான் பண்ணது தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் போய் நான்
நான் எல்லார்கிட்டயும் சொல்ல தான் போகிறேன். அதுக்கு நீங்கள் என் கூட வரணும் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, என்னோட சுயமரியாதையை இழந்து அந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன் தமிழ்ச்செல்வி. உங்கள் காலில் கூட விழுறேன் தமிழ்ச்செல்வி, வாங்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாங்க. என்ன ஐஸ்வர்யா, நீங்கள் இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க தான், நான் இல்லைனாலும் சொல்லலை. ஆனால் அது மனசார உணர்ந்து இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டீங்களே, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லவும், இல்லை தமிழ்ச்செல்வி, நான் பண்ண தப்புக்கு பியாய்ச்சதுமா உங்கள் 4 பேரையும் நான் ஒன்று சேர்த்து சந்தோஷமாக ஒரு குடும்பமாக இருக்கிறத பார்க்கணும், வாங்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம மலர்ந்துட்டு ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதை பார்த்துட்டு அதிர்ச்சியில், ஐஸ்வர்யா என்ன ஐஸ்வர்யா, தமிழ்ச்செல்வியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர, எனக்கு ஒன்றும் புரியல, என்ன தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம மோகனா இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட, என்ன ஐஸ்வர்யா நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆண்டி நான் ஒரு பெரிய உண்மையை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்ல போகிறேன் ஆண்டி, அதனால தான் தமிழ்ச்செல்வியை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம மோகனாக்கும் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மோகனா இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீ தான் சுயமரியாதை இழந்து இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொன்னல, இப்போ மட்டும் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம தாமரை இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, இவளுக்கு சுத்தமாக சூடு சொன்னன்றதே இல்லை, அவ சொன்னதெல்லாம் மறந்து இப்போ வந்திருக்கானா, கண்டிப்பா ஏதோ பெரிய பிளானோட தான் வந்திருப்பா, இந்த வீட்டில் இருக்கிற எதையோ ஆட்டிய போடுறதுக்காக தான் வந்திருப்பா, இங்க பாரடி தமிழ்ச்செல்வி, அதுக்காக தானே வந்திருக்கா அப்படின்னு நம்ம தாமரை கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம மோகனாக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாரு தாமரை, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம இப்படி யாரையும் தப்பா பேசாத, உனக்கு என்ன புத்தி இது கெட்டு போச்சா, எதுக்காக இப்படி எல்லாரையும் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஐஸ்வர்யாவும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்த, இங்க பாரு முதல்ல அமைதியா இரு சரியா அப்படின்னு சொல்லவும், இது கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அது சாவித்திரி இருந்துட்டு, என்ன மதனி, என்ன என் பொண்ணு என்ன தப்பாக கேட்டுட்டான், கரெக்டாக தானே கேட்டுக்கிட்டு இருக்கான், அவளை எதுக்காக திட்டிக்கிட்டு இருக்கீங்க, என் பொண்ணு எந்த ஒரு வார்த்தையும் தப்பாக பேசவே கிடையாது, இங்கே பாருடி நீ ஏதோ ஒரு பிளானோடு தானே இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, நான் தான் தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு வந்தேன், எல்லாருக்கிட்டேயும் எல்லா உண்மையுமே சொல்லலான்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன், எல்லா உண்மையுன்னா என்ன உண்மையை சொல்ல போகிற நீ அப்படின்னு நம்ம சாவித்திரி கேட்கவும், இங்கே பாருங்க சொல்லும்போது எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிய தானே போகுது, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க, மாமா வரட்டும், மாமா வந்ததுக்கப்புறம் எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு என்ன உண்மையை சொல்ல போகிற நீ, எந்த உண்மையை சொல்ல போகிறேன்னு இப்போ சொல்லிட்டா எங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும்ல, நீ வேற தமிழ்ச்செல்வியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க, இந்த வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி தலையில் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு போனவ எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கானா, அவ்வளோ பெரிய விஷயத்த நீ சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, இங்கே பாருங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சாவித்திரி வராங்க. வந்த உடனே நம்ம ஐஸ்வர்யா பண்ணிக்கிட்டு இருக்க வேலையை பார்த்து, என்ன ஐஸ்வர்யா பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு ஐஸ்வர்யா எதுக்காக இவளை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க ஆண்டி, நான் எல்லா உண்மையும் ராஜாங்க மாமா கிட்டேயும் சேது மாமா கிட்டேயும் சொல்லலாம் தான் தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், தமிழ்ச்செல்வி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டு இருக்கனே, இங்கே பாரு ஐஸ்வர்யா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பத்தான் இருந்துட்டு தமிழ்ச்செல்வி இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அடியே தமிழ்ச்செல்வி எதுக்காகடே திடீர்னு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க அப்பத்தா, நான் தான் ஐஸ்வர்யாவை தமிழ்ச்செல்வியை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களையும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கணும், ஆனால் தமிழ்ச்செல்வியை மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டேன், இப்போது நீங்கள் வந்துட்டீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இங்கே பாருடி எதுக்காகடி என்னோட பேத்தியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அப்பத்தா, மாமா வரட்டும் அப்பதான் நான் எல்லா உண்மையுமே சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு சித்ரா கிட்ட, இங்கே பாருடி இந்த ஐஸ்வர்யாவுக்கு புத்தி இது கெட்டு போச்சாடி, ஏண்டி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, தேலை கடிச்சதில் அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ, எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கா, இவ்வளோ பேர் முன்னாடியே அவகிட்ட எதுவும் பேசக்கூட முடியல, என்னடி பண்ணுறது மா, எல்லா உண்மையும் சொல்லிட்டா அவ்வளோதாம்மா, அப்புறம் நம்ம
நம்ம இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது. என்னம்மா பண்ணுறது? ஐஸ்வர்யா கிட்ட எப்படி சொல்லி இது எதையுமே யார்கிட்டயும் சொல்லாமல் இருக்கிறது? இங்கே பாருமா, அவ்வளோதான், நம்ம கதை போனி தான். அது மட்டும் இல்லாமல் எல்லா உண்மையும் தமிழ்ச்செல்வி கிட்ட வேற சொல்லிட்டாளேம்மா, என்னம்மா பண்ணுறது? இங்கே பாருடி, இனிமேல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவள் எல்லா உண்மையும் எல்லார்கிட்டயும் சொல்லதான் போறா. பரவாயில்ல, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்கம் அதுக்கப்புறம் சேது இவங்க 2 பேருமே வராங்க. கூட நடேசன் கருப்பு இவங்க 2 பேருமே பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு நம்ம சேதுவும் தமிழ்ச்செல்வியும் அப்பத்தா அப்பதுக்கு தனம் 3 பேரும் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக்கில் பார்த்துக்கிட்டு வரவும், ஆத்தா என்ன ஆத்தா திடீர்னு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஆத்தா. இங்கே பாராத்தா, இனிமேல் நீ எங்கேயுமே போகக்கூடாது, இங்கே இருக்கணும் ஆத்தா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, நானா ஒன்றும் வரலடா, ஐஸ்வர்யா தான் தமிழ்ச்செல்வியை ஏதோ சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கா. எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு இப்போ வரைக்கும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறா. என்ன ஏதுன்னு கேட்டால் மாமா வரட்டும், சேது மாமா வரட்டும், எல்லா விஷயத்தையும் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீயாவது கேளுடா என்ன விஷயம்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா இருந்துட்டு சேதுக்கிட்டையும் ராஜாங்கத்துக்கிட்டையும் சொல்லவும், நம்ம சேது இருந்துட்டு ஐஸ்வர்யா என்னாச்சு ஐஸ்வர்யா, எதுக்காக எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இங்க பாருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா, உங்களுக்கு நம்ம பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்ன ஐஸ்வர்யா பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன துரோகத்தை பண்ணிட்ட நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாமா, நான் பெரிய துரோகத்தை தான் மாமா பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா. தமிழ்ச்செல்வியை பிரிஞ்சு நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் தான் மாமா. தமிழ்ச்செல்வியும் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களையும் நீங்கள் பிரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளோ கஷ்டத்துக்கும் காரணம் நான் தான் மாமா அப்படின்னு சொல்லவும், என்ன ஐஸ்வர்யா புரியாத மாதிரி நீ பேசிக்கிட்டுக்கே, தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் நான் தான் மாமா, தமிழ்ச்செல்வி கிடையாது அப்படின்னு சொல்லவும், அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு இந்த விஷயத்த கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்ட தனம் இருந்துட்டு, அம்மாச்சி என்ன அம்மாச்சி ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டு இருக்கா, நம்ம அக்கா என் அக்கா எந்த ஒரு தப்புமே பண்ணலையாப்போ அப்படின்னு சொல்லி நம்ம தனம் சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஆமாடி எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏதோ உங்க அக்கா எந்த தப்பும் பண்ணலைன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு போல, அதனாலதான் அந்த எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. இந்த தப்புக்கெல்லாம் காரணம் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ என்னதான் சொல்ல வரான்னு கேட்கவும், இருடி இங்க பாரு ஐஸ்வர்யா, அப்போ தமிழ்ச்செல்வி இந்த தப்பு பண்ணலைன்னா வேற யாரும் இந்த தப்பு பண்ணது? ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? நான் தான் மாமா, நான் தான் தமிழ்ச்செல்வியோட ஃபோனில் இருந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி மிமிக்ரி பண்ணி தமிழ்ச்செல்வியோட வாய்ஸில் நான் தான் பேசினேன். ஈஸ்வரி ஆண்டி தான் எனக்கு இது எல்லாத்தையும் பிளான் போட்டு கொடுத்தாங்க. சின்ன வயசுலேருந்தே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஆசை நிராசையாக போயிடுச்சு. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நான் இங்கே வந்து பார்க்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. தெரிஞ்ச உடனே என் மனசு சுக்குனாரோ உடஞ்சிருச்சு. அதை நினச்சி நான் எத்தனை நைட்டு தூங்காமல் இருந்திருக்கேன் தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாம் மாமா, நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மைதான். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த விஷயத்த ஈஸ்வர்யா ஆண்டி கிட்டே சொன்னேன். ஈஸ்வரி ஆண்டி உன்னை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா தமிழ்ச்செல்வியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அவளை துரத்தணும்னா அவள் மேலே பெரிய பழியாக விழணும், அதனால் நான் சொல்கிறத நீ கேட்கணும்னு சொன்னாங்க. தமிழ்ச்செல்வியோட அப்பாவுக்கு கால் பண்ணி இப்படியெல்லாம் பேசணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்படி பேசுறதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னாலாம் அப்போ நினைக்கல. ஏதோ சாதாரணமாக பேச சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிதான் நான் தமிழ்ச்செல்வியோட வாய்ஸில் அவங்க அப்பா கிட்ட பேசி ராஜாங்க மாமா தான் இது எல்லாத்தையும் சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னாங்க. இது தவறாமல் நீங்கள் செஞ்சிருங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட நான் தான் சொன்னேன். இதை கேட்ட உடனே அவங்க அப்பாவும் தன்னோட சம்மந்தியே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு தன்னோட சம்மந்தி வார்த்தையை மீறக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம அவுட் ஹவுஸ்லேயே கூட்டிகிட்டு வந்து அவங்க 2 பேரையும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆச்சு. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் நான் தான் மாமா. நீங்கள் தமிழ்ச்செல்வி மேலே கோவ போகிறதுல அர்த்தமே கிடையாது மாமா. தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது அப்படின்னு எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. இதை கேட்டு சேதுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் என்கிட்ட அன்பாக பழக ஆரம்பிக்க
என்கிட்ட நீங்கள் அன்பாக பேசும்போது எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது மாமா. நீங்கள் அழகரையும் மீனாட்சியும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். அந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியாததான் மாமா. எல்லா உண்மையுமே இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு போய் காலில் விழுந்துறாங்க. அப்படியே இந்த கேட்ட உடனே அப்படியே இடி விழுந்த மாதிரி அப்படியே சரிஞ்சு கீழே உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுவை தாங்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, என்னம்மா ஐஸ்வர்யா சொல்கிற, இந்த குடும்பத்துக்கும் என்னோட பையனுக்கும் நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கியம்மா, உன் மனசு எப்படிம்மா இப்படி இப்படி ஒரு வேலையை செய்ய சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மாமா. தமிழ்ச்செல்விக்கும் சரி, உங்களுக்கும் சரி, இந்த குடும்பத்துக்கும் சரி, சேது மாமாவுக்கு, அழகர் மீனாட்சிக்குன்னு சொல்லிட்டு இத்தனை பேருக்கும் நான் துரோகத்தை பண்ணியிருக்கேன். இவ்வளோ துரோகத்தையும் பண்ணிட்டு சேது மாமா கூட சந்தோஷமாக வாழ்வன்னு என் மனசுக்கு தோணலை மாமா. அதனால தான் எல்லா உண்மையுமே நான் சேது மாமா கிட்டேயும் உங்ககிட்டயும் சொல்லிட்டேன் மாமா. என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு திரும்பவும் நம்ம ராஜாங்க காலில் விழவும், இது எல்லாத்துக்குமே காரணம் ஈஸ்வரி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு, என்ன ஈஸ்வரி இதெல்லாம் என்னது, ஐஸ்வர்யா சொல்கிறது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட கேட்கவும், மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, ஐஸ்வர்யா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டா. இந்த தமிழ்ச்செல்வியும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. தமிழ்ச்செல்வி மேலே இருந்த கோவத்துலேயும் தமிழ்ச்செல்வியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்ற எண்ணத்துலையும் தான் மாமா இதெல்லாம் பண்ணோம். ஆனால் இதனால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அசிங்கமோ அவமானமோ, நீங்கள் ஜெயிலுக்கு போய் உங்கள் பதவி பறி போகணும் சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கல மாமா. என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கவும், இதை கேட்ட உடனே பயங்கர கோபத்திலையும் ஆவேசத்திலையும் நம்ம ஈஸ்வரியை பல்லார்னு ஒரு அறையிறாங்க. அரைஞ்ச உடனே மாமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு ஈஸ்வரி, என் பையனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் நீ எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க. ஐஸ்வர்யா ஆசைப்பட்டது தப்பு கிடையாது. நீ பெரிய மனுஷி தானே. சின்ன பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு நீ புத்திமதி சொல்லியிருக்கணும். ஆனால் அவ கூட சேர்ந்துக்கிட்டு நீயே இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கே. எப்படி உனக்கு இவ்வளோ கேவலமான எண்ணம் உன் மனசுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சாமுத்திரி இருந்துட்டு, என்னென்ன இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி இத்தனை நாளாக நம்ம வீட்டில் எப்படின்னா இவ இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மதனி எதுவுமே பண்ணாத மாதிரி நீங்கள் எவ்வளோ கமுக்கமாக இருந்திருக்கீங்க. அதுவும் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது கூட தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் செய்யாத தப்புக்கு தண்டனையையும் அவ்வளோ பெரிய குற்றத்தையும் ஏற்றுக்கிட்டு அவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான்னு கருப்பசாமி வாக்கு சொல்லுச்சு. அப்போ கூட நீங்கள் வாக்கு கேட்கறதுக்கு போகவே இல்லை. அப்போவே உங்கள் மேலே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மதனி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க தாச்சி, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. எதுக்காக இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கிட்டு இருக்கீங்க? இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மதனி, நீங்கள் என்னோட அண்ணன் பையனோட வாழ்க்கையில் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நான் பேச தான் செய்வேன். இப்படி உங்களுக்கு சேதுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண முடிஞ்சிச்சு, உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு உங்ககிட்ட நிரூபிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் ஐஸ்வர்யாவை என் குழந்தை அம்மானு கூப்பிட்டது என்னால் தாங்க முடியல. அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் ஐஸ்வர்யா கிட்ட பேசலான்னு வந்தேன். ஐஸ்வர்யா இவ்வளோ குற்ற உணர்ச்சியில் எல்லா உண்மையே சொல்லிட்டா. இப்போ என் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், தமிழ்ச்செல்வி இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி அப்படின்னு மோகனா ஒரு பக்கமும், என்னத்தை நீங்களும் தானே என்னை தப்பாக நினச்சிங்க, இந்த தப்பை நானும் பண்ணியிருப்பேன் தானே நினச்சிங்க, நீங்களும் தானே என் மேலே கோவப்பட்டீங்க. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நானும் கோவப்பட்டேன் தான். ஆனால் அப்போ இருந்த சூழ்நிலையில் உனக்கு எதிராக எல்லா ஆதாரமும் இருந்ததுனால தான் நான் அப்படியெல்லாம் உன்னை பேசிட்டேன், உன் மேலே கோவப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும், நம்ம அப்பத்தா இருந்துட்டு, அடியே மோகனா இங்கே பாரடி, தாமரை விஷயத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேதுக்கு எதிராக இருந்தப்போ தமிழ்ச்செல்வி மட்டும்தாண்டி சேதுக்கு ஆதரவாக இருந்தா அப்படியேப்பட்டவளை அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தவ மேலே ஒரு துளி நம்பிக்கை கூட உன் பையன் வைக்க கிடையாது. அப்படி ஒரே ஒரு துளி நம்பிக்கை வச்சிருந்தா கூட தமிழ்ச்செல்வி உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயங்கிருக்க மாட்டான். ஆனால் சேது தமிழ்ச்செல்விக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது எப்படிடி அவளுக்கு மனசு வரும்? இவ்வளோ பெரிய துரோகத்தையும்
நம்பிக்கை துரோகத்தையும் அனுபவிச்சுட்டு அவ்வளோ கஷ்டத்தையும் வலியும் தாங்கியிருக்காடி. அவள் கஷ்டப்படுறத கண்ணால் நான் பார்த்துருக்கண்டி அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு சேது இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக அழுதுகிட்டே போய் நம்ம தமிழ்ச்செல்வியோட பக்கத்தில் நின்று இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணம். என் அப்பாவை நீ அசிங்கப்படுத்திட்ட அவமானப்படுத்திட்டேன்னு நினச்சி தான் உன் மேலே கோவப்பட்டேன். ஆனால் அந்த கோவமெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நீ எவ்வளோ கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவிச்சிருப்பேன்னு எனக்கு இப்போ புரியுது. என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவோம். எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு இப்படி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கறதுக்கு? இங்கே பாருங்க, நான் அப்போவே உங்ககிட்ட என்ன சொன்னேன், என் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பீங்க. ஆனால் அப்போ உங்களை யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதா இல்லையா? கண்டிப்பாக எந்த ஜென்மத்திலையும் உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஆனால் என்னோட குழந்தைங்க 2 பேரும் என் கூடவே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் குழந்தைங்க 2 பேரும் என் கூடவே இருந்தாதான் என்ன மறக்காம நான் தான் அவங்களுக்கு அம்மான்றது தெரியும். அது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்போ வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு இருக்கனே தவிர வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கவும் இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, நீ சொல்றது எல்லாமே எங்களுக்கு புரியுதுமா. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, எவ்வளோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்கன்னு எனக்கு எல்லாமே தெரியுதுமா. ஆனா என் பையன் பண்ணது எல்லாமே தப்புதாம்மா. என் பையன் கூட நான் நின்னது மிகப்பெரிய தப்பு. நல்லது எது கெட்டது எதுன்னு என் பையனுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்துருக்கணும். ஆனால் நான் அது எதுவுமே பண்ணலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, நான் இப்போ எல்லா உண்மையுமே சொன்னதுக்கு காரணம் நீங்களும் சேது மாமா 2 குழந்தைங்களும் 4 பேருமா சேர்ந்து சந்தோஷமா ஒரு குடும்பமா இருக்கிறத என்னோட கண்ணால் பார்க்கணும். நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா உங்கள் 4 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் எல்லா உண்மையுமே சொன்னேன். நீங்கள் 4 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க ஐஸ்வர்யா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இவங்க என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? தகுதி தராததான் பார்த்து நான் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும். அப்படி பார்க்காததுனால தானே இப்படி நான் என் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டேனே. ஒவ்வொரு தடவையும் என்னை காலில் மிதிக்கிற மாதிரி மிதித்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவாங்க. அப்போல்லாம் என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் இவ்வளோ பெரிய தண்டனையை அனுபவிச்சிருந்தா மட்டும்தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட நம்ம ராஜாங்கம் பயங்கர கோவத்தில் ஈஸ்வரிய பல்லாருன்னு இன்னொரு அறை அறையிறாங்க. இங்கே பாரு ஈஸ்வரி, தமிழ்ச்செல்வி இவ்வளோ பேசுறதுக்கு காரணம் நீதான் இது எல்லாத்துக்கும் காரணம். எப்படி ஈஸ்வரி உன்னால இப்படி ஒரு துரோகத்தை சேதுக்கு பண்ண முடிஞ்சது? சேது மட்டும் இல்லை, இதனால எவ்வளோ பெரிய எத்தனை பேரோட வாழ்க்கை கேள்விக்குறியா நிற்குதுன்னு பாத்தியா? இங்க பாரு, நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு மாமா. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா. இங்க பாரு ஈஸ்வரி, நீ பண்ண தப்புக்கு நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு அனுமதியே கிடையாது. இனிமே எக்காரணத்தை கொண்டும் நல்லது கெட்டதுன்னு எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலுமே இந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்கவே கூடாது. இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாமா, இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லிடாதீங்க மாமா. இங்க பாருங்க மாமா, உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு போக இடமும் கிடையாது, தங்க இடமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நாங்க எங்க சாப்பிடுவோம்? இங்க பாருங்க மாமா, அதெல்லாம் யோசிச்சு எங்களை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழகவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ இவ்வளவு பெரிய துரோகத்தை எனக்கு பண்ணியிருக்க. நீ இப்போ எல்லா உண்மையும் சொன்னது நீ குற்ற உணர்ச்சியால எல்லாத்தையும் உணர்ந்து நீ தப்பு பண்ணதை நினைச்சுதான் எல்லா உண்மையும் சொல்லியிருக்க. ஆனா நீ திருத்தவே முடியாத ஒரு தப்பு பண்ணியிருக்க. எப்படி ஐஸ்வர்யா உன்னை என்னால மன்னிக்க முடியும்? நீ மீனாட்சி உயிரை காப்பாத்துன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்போ வரைக்கும் உன்கிட்ட நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா அதே இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்றாங்க. மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும் நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியோட காலில் படான்னு விழுந்து போய், இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். அந்த சூழ்நிலையில நீ தான் எல்லா தப்பையும் பண்ணியிருப்பேன்னு எல்லா ஆதாரமும் உனக்கு எதிராக இருந்ததுனால தான் நான் அப்படி ஒரு முடிவு எடுத்து உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு நேரமாச கர்ப்பிணியா இருக்கன்னு கூட பார்க்காம உன்னை வீட்டை விட்டு துரத்துனது எவ்வளோ பெரிய பாவம்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம
தமிழ்ச்செல்வி அப்படியே சில மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஈஸ்வரியும் நம்ம தாமரையும் அதாவது சாவித்திரியும் தாமரையும் இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எவ்வளோ மனசு வருத்தப்பட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, அவள் எவ்வளோ திமிரா நின்றுக்கிட்டு இருக்கான்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு, சாவித்திரி தாமரை நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? தமிழ்ச்செல்வி எவ்வளோ பெரிய அவமானத்தையும் அசிங்கத்தையும் கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இருந்தான்னு எனக்கும் தான் தெரியும். அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கியிருந்தாதான் அந்த வலியும் வேதனையும் புரியும். அப்படி இருக்கும்போது தமிழ்ச்செல்வி இப்படி இருக்கிறதுல தப்பே கிடையாது. அவ கஷ்டத்தையும் வலியும் அனுபவிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்விக்கு ஆதரவா நம்ம ராஜாங்கம் பேசவும், அதுக்கப்புறம் ராஜாங்கம் இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, என் பையன் தப்பு பண்ணதுக்கும் நான் என் பையன் கூட நின்றதுக்கும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என் பையனுக்காக இல்லைனாலையும் குழந்தைங்களுக்காக குழந்தைங்க ரெண்டும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. என்னம்மா முடிவு, உன்னோட முடிவை சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அவங்களுக்காக இல்லைனாலையும் தன்னோட குழந்தை தான் அம்மா இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம தமிழ்ச்செல்வி சேது கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.